நல்லா இருந்துச்சு. வேற லெவல் அஜித், வேற லெவல். சூப்பரா இருக்கு அஜித். அஜித் சார் இவ்வளவு நாள் முன்னாடி விட இந்த படம் எல்லாம் வேற லெவல் நடிச்சிருக்காருங்க. தல அஜித் வேற லெவல் மாஸ். ஆக்சுவலி விஜய் தான் இதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி நாங்க பாத்துருக்கோம். அஜித் இந்த படத்துல வேற லெவல், வேற லெவல். தலைன்னா தலை தலை சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல அஜித் படம். அதாவது கான்செப்ட்லாம் எதுவும் இல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஃபேமிலியோட. என் பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ், அந்த நேம்ஸ் எல்லாம் அவங்க வரும்போது ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிராங்க்லின், அப்புறம் பிக் டாடி, அப்புறம் அந்த பணத்துக்காக மனசை மறந்து அவங்க கூட போனி அந்த பாட்டு, இதெல்லாம் வந்து இவங்க ஷார்ட்ஸ்ல பாக்குறதால அவங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த பாட்டு. அப்புறம் அஜித் வந்து சான்ஸே இல்ல. சிம்ரன் கூட ரொம்ப நாள் கழிச்சு பேர பார்க்கும்போது சூப்பரா இருந்தது அஜித் அண்ட் சிம்ரன் காம்போ. ஆனா அவங்க கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாம் சிம்ரனுக்கு. அவங்க நைஸ் பெர்ஃபார்மர் இல்லையா, நான் அவங்களுக்கு இன்னும் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கலாமே. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அஜித்தை வந்து சிம்ரனை பாக்குறது, அதே மாதிரி த்ரிஷா சிம்ரனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதால ரொம்ப என்ஜாய் பண்ணுப்பா. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து தீவிர விஜய் ஃபேனு. இப்போ இதான் அஜித் மூவி தான் செகண்ட் மூவி, தேர்ட் மூவி தான் தேட்டரில் பார்க்குறது. இது கொஞ்சம் நல்லா இருந்தது படம். ரிவ்யூ கேட்டு தான் வந்தோம், ஆனால் வந்து நல்லா சூப்பராக இருக்குது படம். இப்போ பார்க்குறதுக்கு பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் ரெண்டு பசங்க ரீசெண்டாக வந்து இப்போ விஜய் டைலாக்ஸ்லாம் வேறு யூஸ் பண்ணியிருக்காரு. லைவ் மீட்டிங்கு, ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த படம் இப்போ பார்க்குறதுக்கு வந்து விஜய் படம் பார்க்குற மாரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அஜித் எப்படி இருக்காரு? அஜித் ஃபைனுங்க, பழையபடி இருக்காரு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல இந்த மாசம் இருந்தது எல்லாமே நல்லா இருக்கு. அஜித் எப்படி இருக்காரு? நல்லா மாசம் நடிச்சிருக்காரு. என்ன ஸ்பெஷல் படத்துல? படம் ஸ்பெஷல்னு இல்லை, எல்லாம் ஃபைட் சீன் எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே வந்திருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்ததா? ஓகே, இப்போ ஒரு மாஸ் மூவிஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. ஃபேன் பாய் சம்பவம் படம் சூப்பராக இருந்தது. அஜித் நல்லா மாசாக நடிச்சிருக்கிறாரு. சாங் எல்லாம் பழைய சாங்ஸாக போட்டு இப்போ ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ரீகேப் பண்ணுற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. படம் நல்லா என்ஜாய் பண்ணேன். சாங்கெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாம் பழைய சாங் தான் போட்டிருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அஜித் செம்ம மாசா இருக்கிறாரு. அவர் ஏஜ் பர்சனே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சிம்ரனோட சீன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் சீன். அதெல்லாம் சிம்ரனோட சீன் எல்லாம் செம்மையா இருந்தது. அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் கூட அன்எக்ஸ்பெக்டட் தான். அதெல்லாம் வந்து பிரசன்னா நடிச்சிருக்காரு. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. பார்ட் 2 வந்தால் நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. ஜிவி குமார் நல்லா பண்ணியிருக்காரு. அஜித் ஆக்டிங் அல்டிமேட், எப்பவுமே அல்டிமேட். அவர் அல்டிமேட் ஸ்டாரு. சூப்பராக இருக்குது. சாங்கு, ஃபைட் எல்லாமே அல்டிமேட். ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். எக்ஸலன்ட், குட் மூவி. அஜித் தாண்டி பிரபு, த்ரிஷா, அப்புறம் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி ஜாக்கி ஷெராப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு பேர் டானி டோனின்னு வர நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். சிம்ரன் எப்பயுமே அல்டிமேட். அவர் ஃபேவரட், மை ஃபேவரட். சூப்பர் சூப்பர். சிம்ரன் எப்பவுமே சூப்பர். சூப்பரா இருக்கும். எப்பயுமே நம்ம தான் அதே மாதிரி. தலைனா தலை தான். சூப்பர். ஆமா. எப்படி இருந்தாரு தலைல? என்ன எப்பவும் போல செம்மையா இருந்தாரு. அப்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க அந்த படத்தை? நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நீங்க? சூப்பரா இருந்துச்சு. அஜித்தோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. சாங்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா படமே செம்மையா இருந்தது. ஹீரோயின்ஸ்ல எப்படி பண்ணிருந்தாங்க? சூப்பரா பண்ணாங்க. த்ரிஷா எல்லாம் செம்மையா இருந்துச்சு. இவங்களும் நல்லா இருந்தாங்க. சிம்ரன், சிம்ரன்
எல்லாமே நல்லா இருந்தாங்க. தேங்க்யூ. மேடம் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம். அஜித் ஃபேன் நான். அஜித் கோசமே வந்து படம் பார்க்க வந்திருக்கேன். படம் சூப்பர் ஹிட் மேடம். தேங்க்யூ மேடம். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்தில் ஃபைட்டு மற்ற சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு மேடம். மத்தவங்க எப்படி பண்ணிருந்தாங்க? எல்லாம் நல்லா தான் மேடம் பண்ணியிருந்தாங்க. வெரி குட் மேடம். வெரி குட் மூவி. சாங்ஸ் எல்லாம் சூப்பர், வெரி நைஸ் மேடம். எப்படி இருக்காரு அஜித்? செம்மையா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா படம்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் இருக்காரு. டிஃப்ரெண்டா இருந்தாரு. சூப்பரா இருந்தது. நீங்க சார் என்ன உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா படம்? மேம் தலை ஃபேனு. எப்படி சூப்பர். எப்படி இருக்காரு தலை? இதுல சூப்பரா இருக்காருங்க. அவருக்கு என்ன எப்பவுமே சூப்பர் தான். இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்தது அஜித்? எல்லாமே பிடிச்சிருந்தது. என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க? ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அஜித் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரு. என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல உங்களுக்கு? எனக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. த்ரிஷா சிம்ரன் எப்படி பண்ணிருந்தாங்க? சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்லா இருக்கு. படம் மூவி நல்லா இருந்தது. அஜித் எப்படி இருக்காரு? அஜித் சொல்லுங்க வேற லெவல். டேரக்டர் வந்து தான் அஜித்தை ரசித்து எடுத்திருக்காரு. ஒரு சீனும் அஜித் வேற லெவல் தரமா இருந்துச்சு படம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஸ்பெஷலா? பிடிச்சதுன்னா ஃபாதர் சென்டிமெண்ட் தான். பட் அஜித்துக்காகவே எடுத்த மூவி. ஃபேன் பாயா வேற லெவல். மத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்க? மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு மூவி. ஓவரால் சம் மூவி என்டர்டெய்னிங் இருந்துச்சு. ரொம்ப தாறுமாறாக இருக்குது. கரெக்டாக ஒரு 2.5 hours தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி சினிமா மாசாக ஒரு 5 minutesக்கும் என்கேஜிங்காக எடுத்த படம் இந்த படம் தான். ரியல் ஓஜி ரியல் தலை நம்ம ஏகே. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு தலை இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எப்படி ஓகே மேம். நல்லா இருந்தது படம். என்டர்டைன்மெண்டா இருந்தது. என்ன உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சிருந்தது? அவரோட கெட்டப் மாத்தி மாத்தி பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பிடிச்சிருந்தது. தளபதி படம் கூடவும் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தலை படமும் பார்த்தோம். இல்ல அஜித் எப்படி இருக்காரு? நைஸ். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்துல? அஜித் தான் லுக்கு, அந்த இப்போ புது கேரக்டர் லுக்கு இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற மத்தவங்க எப்படி பண்ணிருந்தாங்க? மத்தவங்க எல்லாமே சூப்பரா இருந்தது. அர்ஜுன் தாஸ் அவர் பேரு, அவரும் நைஸா பண்ணியிருந்தாரு. அவரு முதல்ல தளபதி படத்துல பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த கேரக்டரும் சூப்பரா இருந்தது. டைரக்ஷன் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. மியூசிக் சூப்பரா இருந்தது. சாங்கு பழைய சாங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அது படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு எல்லாமே மாசா இருந்தது. செம்மையாக இருக்குதுக்கா. வேக லெவலு. 4வது வாட்டி வந்து பார்க்குறேன் படத்தை. வேக லெவலு. நீங்களும் வந்து பாருங்க. அஜித் எப்படி இருக்காரு? பயங்கரமாக இருக்குக்கா. வேக லெவலில் இருக்காரு. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்? எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. படமே எங்களுக்கு ஸ்பெஷல் தாங்க. அதாங்க நாங்கள் 4 வாட்டி வந்து பார்க்குறோம். நீங்களும் போய் பாருங்க, செம்மையாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் போல இருந்துச்சு. அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. படம் செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல வந்து அஜித்தை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. எப்படி இருக்காரு அஜித்? செம்மையா இருக்காரு, சான்ஸே இல்லை. படம் நல்லா மாசா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் எனக்கு நான் வாக்கையில பார்த்தே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். அஜித் எப்படி இருந்தாரு படத்துல? சூப்பரா இருந்தாரு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? படம் அருமையாக இருந்துச்சு. பழைய அஜித்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தீனா, அமர்கலாம், பில்லா அந்த கெட்டப்பில் எல்லாமே பார்த்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அஜித், அந்த அஜித் இப்போ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய சாங்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு. மத்தவங்க எப்படி பண்ணிருந்தாங்க? எல்லாருமே மியூசிக் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருடைய அதே மாதிரி வில்லன் அர்ஜுன் தாஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக செஞ்சிருந்தார். பிரியா வரியார் நல்லா இருந்துச்சு. அந்த பழைய சிம்ரன் எப்படி இருந்துச்சோ அந்த சாங்ஸுக்கு எப்படி இருந்தாங்களோ, தொட்டு தொட்டு பேசும் செலுத்தான அந்த பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்கோட அதே மாதிரி இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சிம்ரனுடைய பழைய வாலி கெட்டப்பு அப்படியே வந்துருந்துச்சு. த்ரிஷாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. ஏகே என்ன சும்மாவா? ஏகே என்ன இது அனைத்துமே இருந்தது.
சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். என்ன ஸ்பெஷல் படத்தில் என்ன ரிவெஞ்ச் தான். அடுத்து தலைக்கான இது மறுபடியும் திரும்பிச்சு. பழைய ஓல்டு இது திரும்பி வந்திருக்க மாதிரி காமிச்சு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. அஜித் எப்படி இருக்காரு படத்துல? செம மாசா இருக்காரு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. அஜித் எப்படி இருக்காரு? சூப்பராக இருக்காது. நைஸாக இருக்காது அவரு. மாசு. நல்லா இருக்கு மேம், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அஜித் சார் பாப்போம். நான் வந்து தளபதி ரசிகர். ஆனால் அஜித் செம்ம மாஸ். டான்ஸ் ஆட மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. வேற லெவல் ஆன படம். தளபதி எங்களுக்கு வந்து தளபதி 2 பேருமே வேணும். இது 3rd டைம் பார்க்குறேன் நான். படம் சூப்பராக இருக்கு. இவருக்காக தான் 3வது முறை வந்தது. அப்படிங்களா? தலை ஃபேன் அவரு? இப்பத்துல தலை ஃபேனா உருவாயிட்டு இருக்காரு அவரு. அப்படியா? டைலாக் சொல்லுவேனா? அது சொல்லு. தலை ரொம்ப பிடிக்குமா? தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்குது. அஜித் நல்லா இருக்குது படம். என்ஜாய் பண்ணீங்களா படம்? நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ண ரொம்ப. நல்லா இருக்குங்க. படம் வேற மாதிரிங்க. சொல்லுங்க. நாங்க ஒரு தலை பண்ணாங்க. நாங்க எதிர்பார்த்துட்டு எல்லாமே நல்லா வந்தது. வெறித்தனமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஜித் சார் மறுபடியும் மாசா கலக்கியிருக்காரு. செம்ம கிரேட். ஃபேமிலியோட வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிரேட் கம்பேக். கிரேட் கம்பேக். கிரேட் கம்பேக். ஒண்ணுமே இதுக்கப்புறம் வேற யார் எந்த ஹீரோ வர முடியாது. வேற அஜித்தை தாண்டி மத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்க? எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணிருக்காங்க. அஜித் சார் தான் வந்து ஃபுல் மாஸ் பண்ணிருக்காரு. ஆத்விக் டைரக்டர் கிரேட். அப்புறம் வில்லன் பேரு அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸும் கிரேட். சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லா கேரக்டருமே பெஸ்ட். காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். அஜித் சூப்பரா இது பண்ணிருக்காரு. படம் சூப்பர். மேலும் மேலும் சூப்பர். நன்றி. அஜித் பார் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குது. வந்து விஜய் ஃபேன்ஸ் நானு. அஜித் பார் சூப்பரா இருக்குமா? சரிங்களா? நீங்க சொல்றீங்களா சிஸ்டர் எப்படி இருக்குன்னு? சூப்பரா இருக்குது படம். நினைச்சதோட நல்லா சூப்பரா இருக்குது. அஜித் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரு. வேற லெவல். த்ரிஷா, சிம்ரன், பிரியா வரியர் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இன்னும் சூப்பரா இருக்காங்க. சூப்பரா பிடிச்சிருந்தது யாரோட பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு வந்து த்ரிஷா தான். த்ரிஷா நல்லா இருந்தது. இதுல வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா, அது சொல்லுவாங்கல்ல, பொண்டாட்டி வந்து எந்த பொண்டாட்டி 100 வருஷம் வாழும்னு சொன்னாங்க பாரு, அதுதான் அதுல இதா இருந்தது. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தா அஜித்தோட படத்தை இது ரொம்ப ரொம்ப நான் எப்பவுமே ஏகே ஃபேன் கிடையாது. ஆனா இனிமே நான் ஏகே ஃபேன் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து அவரோட ஃபேன் தான். அவர் தான் இதை கூப்பிட்டு வந்தார். செகண்ட் டைம் அவங்க பாக்குறாங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? படத்துல ஃபைட்டா இருக்கட்டும், அவருடைய மியூசிக்கா இருக்கட்டும், மியூசிக், ஃபைட்டு, டான்ஸ், அப்புறம் இந்த சென்டிமெண்டாவும் டச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம். எல்லாமே ஓவராலா சூப்பரா இருந்தது. சாங்ஸ், டான்ஸ், திரும்பியும் பாக்குற மாதிரி இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி தான் இருக்கு படம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மேம். டைரக்ஷன் சூப்பர். எல்லாமே ஓவரால் அது பார்க்கணும் திரும்பி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. பிரியா வரியர், அர்ஜுன் தாஸோட ரோல்ல தெரியுது. அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் சீன் காட்டுனதே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். நல்லா இருந்துச்சு. வேற த்ரிஷா, சிம்ரன் நான் வென்றியா வந்து ரொம்ப வைபா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா ரொம்ப முன்னாடி பார்த்தது இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா அவங்களது, அது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் த்ரிஷா மேமும் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து அதே தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்களுடைய அவங்க நடிக்கிற திறமையாக இருக்கட்டும், அவங்களுடைய டான்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பேச்சு எல்லாமே ஓவரால் சூப்பராக இருக்குது. ஓகே, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மேம் ஃபேமிலியோட வந்து. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது ஃபைட் சீன்ஸ், பேக்ரவுண்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.